ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு புதன்கிழமை காலையில இன்னைக்கு காலையில லஞ்ச் டிஃபன் என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பார்க்கலாமா? காலையில போட்ட ஷார்ட்ஸ்ல இந்த கடல சாதம் வந்து லஞ்சுக்கு வந்து செஞ்சிருந்தேன். நெறைய பேர் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நெறைய பேர் நெறைய ரெசிபி தான் கேட்குறீங்க. என்னால தான் வந்து வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் வந்து குடுத்து போட முடியல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடல சாதம் வந்து செய்யலான்னு சொல்லிட்டு, ஏதாவது குருமா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஊற வச்சேன். சரி காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே மைண்ட் வந்து மாறி போச்சு. பசங்களுக்கு வந்து சரி கடல சாதமா செஞ்சு குடுத்துடலாம் அப்படின்றதுக்காக அதான் வந்து செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு குக்கர்ல வந்து கடலைய வந்து வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த கடல சாதத்துக்கு அப்படியே வந்து வெஜிடபிள் சாதம் மாரி செய்யாம, கொஞ்சம் இந்த மசாலா அந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இத அரைச்சு போட்டு செய்றப்ப பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து டேஸ்ட் வந்து மசாலா போட்டு செய்றப்ப இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்குன்றதால, ஒரு 1/2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு பசங்களுக்கு மட்டும் தான் செய்ய போறேன்றதுனால 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, பூண்டு வந்து சேர்த்து அரைச்சு எடுத்துட்டேன். அது மசாலா மாரி அரைச்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி வெஜிடபிள் சாதம் எப்படி செய்வோமோ அதே மாரி தான். கூட வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் கடல மட்டும் இல்லாம, உருளைக்கிழங்கோட எடுத்து சாப்பிடுறப்ப நல்லா இருக்குன்றதால, உருளைக்கிழங்கு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸா வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, குக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வாசனை பொருட்கள் இருக்கும் இல்லையா? நெய் வேணுனாலும் சேர்த்துக்கலாம், எண்ணெய் வேணுனாலும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச அந்த மசாலா இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, கடல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்துட்டு, தயிர், கரம் மசாலா வேற எதுவுமே சேர்க்கல. இது சேர்த்து நல்லா வந்து கலந்துட்டு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே வந்து சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் நல்லா கலந்துட்டு, உப்பு நம்ம ஏற்கனவே கடலையில வந்து போட்டு தான் வேக வச்சிருக்கேன். சாதத்துக்கு மட்டும் போட்டு சேர்த்துட்டு, தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அன்னைக்கு வந்து முழு அரிசிலாம் இல்ல. என்கிட்ட வந்து இந்த அரை அரிசி தான் இருக்கு. அதில தான் வந்து செய்ய போறேன். அதனால 1க்கு 2 அப்படின்ற மாரி தண்ணி வச்சு 2 விசில் வச்சு எடுத்தேன். அந்த கருப்பு கடல சாதம் ரெடி. பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்ல சுத்தமா வந்து இந்த கருப்பு கடலையெல்லாம் வேக வச்சு குடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால இந்த மாரி வந்து சாதமா செஞ்சு குடுத்தா பார்த்தீங்கன்னா, சாதமும் வந்து போயிடும், கடலையும் வந்து சாப்பிட்ட மாரி ஆயிடும்னால, இந்த மாரி வந்து செஞ்சு குடுத்துட்டேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி ஆம்லேட் வந்து போட்டு குடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்றதுக்காக, ஆம்லேட்டும் வந்து போட்டு குடுத்துட்டேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப மசாலா அரைச்சோம் இல்லையா? அதிலேயே வந்து புதினா, கொத்தமல்லிலாம் போட்டு அரைச்சு, அதையும் வந்து வதக்கி செஞ்சா, அது ஒரு ஃப்ளேவர் வந்து ஒரு மாரியா இருக்கும். ஒரே மாரி சாப்பிட்ட மாரி இல்லாம, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முழு அரிசியில வந்து செஞ்சிருந்தா இன்னுமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்திருக்கும். முழு அரிசி இல்லன்றதால இந்த அரிசியில தான் வந்து செஞ்சிருந்தேன். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. லஞ்சுக்கு இன்னைக்கு என்னவோ சீக்கிரமா வந்து செஞ்ச மாரி இருந்தது. டிஃபன் வந்து பார்த்தீங்கன்னா, இட்லியும் சட்னி தான் அரைச்சிருந்தேன். சீக்கிரமா வந்து வேலையெல்லாம் முடிஞ்சது இன்னைக்கு. இது மாரி வந்து ஒன் பாட் ரைஸ் மாரி செய்றப்ப பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா நமக்குமே வந்து வேலை முடிஞ்சிரும். ஏதாவது வேற எதனா செய்றப்ப பார்த்தீங்கன்னா, டைம் வந்து எடுக்குன்றதால இன்னைக்கு வந்து கடகடன்னு வேலைய முடிச்சாச்சு. நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, 9 மணி ஆயிப்போச்சு ஸ்கூலுக்கு போறது. அதனால இன்னைக்கு சிம்பிளா வந்து முடிச்சாச்சு. பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா கிளம்பியாச்சு இல்லையா? அதனால வெயில் வரதுக்கு முன்னாடி சரி பூவெல்லாம் பறிச்சலான்னு பறிச்சிருந்தேன். வெயில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, பூவெல்லாம் வந்து வாடி போயிடுது. அதனால வந்து காலையிலே பறிச்சலான்னு பறிச்சிருந்தேன். கிட்டத்தட்ட 1 வாரமா பறிச்சு, இந்த காக்கட்டான பார்த்தீங்கன்னா, ஒரு கவர் நெறைய வச்சிருக்கேன். இன்னைக்கு தான் வந்து உட்காந்து வந்து கட்டணுன்றதுக்காக, ஒரு 4, 5 நாள் இருக்கும்னு நெனைக்கிறேன். இவ்ளோ பூ வந்து சேர்ந்திருக்கு.